டிவோர்ஸ் பண்ணிட்டா நமக்கு லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழனா இனிமே சாவு தான் உண்டு. காலால மிதிச்சு கொலை பண்ணிருக்கோம். ஒட்டத்தனமா இல்ல, கேவலமா இல்ல. இது பையனை வச்சு வசூல் பண்றாங்க. இது ராயலா பிச்சை எடுக்கிற மாதிரி இல்ல இருக்கு. நீ ரொம்ப குண்டா இருக்க, உனக்கு பெரிய தொப்பை இருக்கு. ஒரு பயங்கரமான லீலை மன்னராகவே இருக்காரு. இந்த பொண்ணை தொடாம கூட வெர்ஜினாவே செத்து போயிடுச்சு. சரி, வாழ வெட்டியா வந்தா என்ன, வாழ்றதுக்கு தானே அவங்க வாழ வெட்டியா இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ்மே புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது நம்ம புருஷன் நம்மளை ஆசைப்பட்டா கல்யாணம் இல்லவே இல்லை. டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அந்த பொண்ணு இறந்து போய் சூசைடா கூட இருக்குமா இல்லை மர்டரா கூட இருக்கலான்னு ஒரு சந்தேகம் எழும்புது. இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் கூட கான்வர்சேஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலுக்குன்னு வந்தாலே ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரேமான ஒரு ஆக்டர் அண்ட் ஃபீமேலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், ரொம்ப ஹானஸ்டாக அண்ட் போல்டாக சப்போர்ட்டிவாக பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிலா மேம் தான். வணக்கம் சாமிலா மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்தன்யா பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு கேஸு, ஒரு அட்வொகேட் கவிதா, அவங்களையும் அவங்க ஹஸ்பண்ட் இதே மாதிரியான ஒரு வரதட்சணை டார்ச்சரால் டெத் ஆயிருக்காங்க. பட் இதுவும் வந்து அவங்க ஃபேமிலிலேருந்து சூசைடாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து சூசைடா கூட இருக்குமா இல்லை மர்டரா கூட இருக்கலான்னு ஒரு சந்தேகம் எழும்புது இதில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கவிதா வந்து நிச்சயமாக சூசைட் பண்ணிருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இட் குட் ஹேவ் பின் அ த்ரெட் ஆர் மர்டர் ஆர் அ கம்பல்சரி மேட் சூசைட். இதாக தான் இருக்க வாய்ப்புகள். ஏன்னா கவிதா வந்து ஒரு லாயர். இவங்க வந்து இங்கே கோயம்பேட்டில் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு டாக்டர், அதுவும் வந்து இராணுவத்தில் இருக்கிற ஒரு டாக்டர். அவங்க அப்பாவும் ஒரு இராணுவ ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஒரு லாயர் அண்ட் டாக்டர், ரெண்டு பேரும் எஜுகேட்டட் பீப்புள். ஸோ எவ்வளோ நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். இவங்க வந்து இதுவும் வந்து டவுரி பேஸ்டாக போகுதுன்னு ஏன் புரியல? இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குதுங்க. இந்த பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, பொண்ணு மேலே ஆசை வச்சுட்டோம், பொண்ணு போகிற இடத்துல வந்து நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும், பொண்ணுக்கு நாங்கள் இவ்வளோலாம் செய்கிறோம் அவ்வளோலாம் செய்கிறோம். ஏன்னா ஆம்பளை பிள்ளை வந்து சாவர வரைக்கும் கூடவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்குவான், பொண்டாட்டியோட வருவான், பேர பசங்களுக்கு செய்வாங்க, இவங்க கஸ்டடியிலேயே. ஆனால் பொண்ணுன்றது இன்னொரு குடும்பத்தில் போய் வாழ போகும்போது மேக்ஸிமம் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணி அனுப்பணும் அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்களே தவிர, இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூசைடோ ஒரு மர்டரில் போய் முடியுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அதுவும் வரதட்சணை இவங்க எவ்வளோ கூட்டி கொடுத்துருக்காங்க. 35 லட்சம் ரூபாய் காரு, அதுக்கப்புறமா ஒரு 4 lakhsக்கு வந்து வெள்ளி இது சாமான்களாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டைமண்டில் வந்து இந்த பையனுக்கு ஏதோ மோதிரம் ஏதோ போட்டுருந்துருக்காங்க. அதுவே வந்து ஏதோ சம் லட்சங்கள். இந்த மாதிரி பயங்கரமான டவுரி இவங்க ஒத்துருந்து அது டவுரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்க டைமோடு செலுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பட்டியலை பார்த்தா போயிட்டே இருக்குது. இப்போ ரித்தன்யா பேரண்ட்ஸ் சொன்ன பட்டியலை விட இந்த பட்டியல் ரொம்ப பெரிய பட்டியலாக போயிட்டே இருக்குது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது. மட்டும் இல்லை, அந்த ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ட்ரா மேரத்தில் இருந்திருக்கு. அதுவும் கல்யாணம் ஆகி 3வது மாதமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு இறந்து போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையில் வந்து பலமாக அடிபட்டு இருந்தது ஒன்று. சரி, கார்டியாக் அரெஸ்ட் வந்து விழுந்தால் அந்த அளவுக்கு பலமான அடிபடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இவங்களே அடிச்சிருக்கலாம், கண்டிப்பாக செய்ய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பாடி ஷேமிங் ரொம்ப பண்ணியிருக்கான் அந்த பையன். ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு டசன்ட் யூ நோ ஹவு டு ஹேண்டில் அ பர்சன், ஒரு ஒய்ஃபு. இவன் வேற சொல்லியிருக்கான், நான் வந்து டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக நீ டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கோ, ஏன்னா அவன் தலையில் முடியே இல்லை, நீ ரொம்ப குண்டாக இருக்க, உனக்கு பெரிய தொப்பை இருக்குது, இந்த மாதிரி சொல்லி பாடி ஷேமிங் ரொம்ப பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு. ஸோ மென்டல் ஆக்னிக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆளாக்கியிருக்கான். மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பில் கொடுப்பானா, இந்த பில்லு நீ சாப்பிடு, இது ஏதோ எனர்ஜி கொடுக்குற பில்லுன்னு. அந்த பொண்ணு அந்த இதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு ஃபோனில். இந்த பில்லை சாப்பிட்டா எனக்கு மயக்கமாக வருது, நார்மலாகவே என்னால் நடந்துக்க முடியல, இந்த மாதிரி பில்லை எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு குற்றச்சாட்டை வைக்குது இவன் மேலே. அது மட்டும் இல்லாமல் என்னன்னாக்கா, இவன் வந்து டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்க வேண்டிய என்ன காரணம், கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் ஃபைனலாக செத்து போகும்போது அந்த பொண்ணு வெர்ஜினா. அவங்க அப்பா அழுதுகிட்டு சொல்கிறார், என் பொண்ணை தொடக்கூட இல்லை, வெர்ஜினாக செத்து போயிட்டா என் பொண்ணுன்னு. அப்போ டோட்டலாக பணத்துக்காக நடந்த கல்யாணம் தானே. ரித்தன்யா கேஸ்லையாவது அவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. ஆனால் இதில் வந்து பாடி ஷேமிங் பண்ணி அந்த பொண்ணை தொடாமல் கூட வெர்ஜினாவே செத்து போயிடுச்சு இந்த பொண்ணு. இது டவுரிக்காகவே கல்யாணம்ன்றது இந்த ஏன் காலகட்டங்களில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க.
ஒரு கவிதா மாதிரி ஒரு எஜுகேட்டட் கேர்ளுக்கு எத்தனை மாப்பிள்ளைங்க அமைஞ்சிருப்பாங்க. அவள் படிப்புக்கு திறமைக்கு ஒரு லாயராக எத்தனை வக்கீல் வாதிருப்பாங்க. இங்கே பார் கவுன்சில் மெம்பரான், சென்னையில் பார் கவுன்சில் மெம்பரான் கவிதான்றவங்க. அப்போ எவ்வளோ பெரிய லாயராக இருந்துடும், அட்வொகேட்டாக இருந்துடும். அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவங்க படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஒரு அட்வொகேட்டுன்னும் போது இவங்க எப்படிங்க போய் இவங்க என்ன மாடலாக நடிகையாக போய் ஃபிகர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஷி வுட் கான்சன்ட்ரேட்டட் ஆன் அ ப்ரொஃபஷன். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ அழுது அவங்க அப்பா வந்து அவ்வளோ கிளியராக பிக்சர் கொடுக்குறாரு. திஸ் இஸ் அ மர்டர். சூசைட் பண்ணுற அளவுக்கு என் பொண்ணு இல்லை, பட் இட்ஸ் அ மர்டர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, இந்த கவிதான்ற பொண்ணுக்கு அறிவு எங்கே போச்சு? ஷீஸ் அ லாயர். ஷி நோ there's another portion of life, டைவர்ஸ்ன்றது எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, டிவோர்ஸ்ன்றது ஒரு கேவலமான விஷயமா சொசைட்டி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணனால தான் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும். இப்போ இது வந்து சொசைட்டி பேசுதுன்னு இருக்கிற ஒரு மேரேஜ்குள்ளே கம்பல்சரியாக போக ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இதோடைய மூல காரணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவுடைய வாய்ஸ் மெசேஜில் கூட ரித்தன்யா கொடுத்தது கூட என்ன கொடுத்துருக்காங்க, அப்பா நான் போகிறேன்ப்பா, யாராவது கேட்டால் இதை காமிச்சிரு. அது ஏன் யாராவது கேட்டால் ஏன் வருது இதில் இந்த பொண்ணும் தான் அவங்க அப்பா கேட்டிருக்கார் 2-3 தடவை, ஏமா ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. இதனால பேரண்ட்ஸுக்கு மன வருத்தம், மன கஷ்டப்படுத்துறதா இந்த பிள்ளைங்க நினைக்கிறது தப்பு. கண்டிப்பாக அவங்க மன வருத்தப்படுறதுனால இப்போ இவங்க இறந்து போனால் இன்னும் தானே மன வருத்தப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. இவங்க உயிரோடு இருந்தாக்கா ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க இறந்து போகிறனால மன வருத்தம் இன்னும் அதிகமாக தான் அது பெற்றோருக்கு தவிர வேறு எதுவுமே இன்னும் இதாக இல்லை. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இவங்கெல்லாம் எடுக்கிற முடிவு ரொம்ப தவறான முடிவு. பிரச்சனை தெரிஞ்ச விலகிடும். நான் அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போ இந்த ரித்தன்யா மாதிரி பொண்ணுக்கும் சரி, அது இன்னொரு பொண்ணு 4வது நாள் தூக்கு மாட்ட தொங்கிடுச்சு ஒரு பொண்ணு. அதுதான் 1 சவரன் நகைக்கும் ஏசிக்கும் நடந்த கூத்து. இது நம்மளே பேசுந்துருக்கோம், இந்த சேனல்லே நம்ம பேசணும். அது எவ்வளோ வேர்ஸ்ட்டு. இது இல்லாமல் இன்னொன்று நடந்திருக்கு. அது என்னென்னா, பொண்டாட்டியை தூக்கில் போட்டுட்டு 1 வயசு குழந்தைய ஒரு மாத குழந்தைய ஏதோ காலால் மிதிச்சு கொலை பண்ணியிருக்கான். இதுவும் டவுரி. இப்போ இத்தனை வந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து ஏன் தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கும்? இது ஒரு கேட்டாக்கா ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணோம், கம்பீரமாக கல்யாணத்தை பண்ணோம். இந்த பொண்ணுங்க ஒன்றா ஃபோட்டோ எல்லாம் அப்படி மேக்கப்லாம் போட்டு ஸ்டைலாக போய் ஒரு ஸ்டைலான காருக்கிட்ட புருஷனோட. எதுக்கு இதெல்லாம்? இது உங்களுக்கு நீங்கள் குழி தோண்டிக்கிறது, உங்களுக்குன்னு வேல்யூ இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ அழகாக தானே இருக்கேன், இவ்வளோ திறமையாக வந்து ஒரு சேனலில் உட்காந்து ஒரு முக்கியமான விஷயம், அது உங்கள் வயசுக்கு மிஞ்சின விஷயம், அது ஒரு டவுரி கிவ்ரின்றது. இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ பிரெயினியாக இருக்கீங்களே, உங்களுக்கு வரப்போகிற புருஷன் உங்களை ரசித்து தானே வரணும். கண்டிப்பாக இல்லை நீங்கள் போட போகிற பொண்ணுக்கும் பவுனுக்கும் ஆசைப்பட்டு வந்தால் அது நல்ல கல்யாணமா? படித்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரித்தன்யா படித்த பொண்ணு, கவிதா படித்த லாயர், இவங்களுக்கு ஏன் அது புரியல? ஆக்சுவலி இப்போ பேசிக்காக பொண்ணுங்களே வந்து இருந்தாலுமே பேரண்ட்ஸ் சைட்லையுமே அவங்கள வந்து என்னென்னா, என்னோட பொண்ணை நான் நல்லா செலவு பண்ணி படிக்க வச்சுட்டேன், அப்படி இருக்கும்போது என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாப்பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பேரண்ட்ஸ்க்குமே. அது ஏன் அந்த ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு வரனால தானே சாவு வருது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லைக்கு மீறின மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலான மாப்பிள்ளையை இவங்க பார்க்கல. நம்ம பொண்ணு நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டோமே, ஸோ அதனால நம்ம ஆனால் உங்கள் பொண்ணு படிப்புக்கே மரியாதை இல்லையே. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு தானே மரியாதை இருக்குது. உங்கள் பொண்ணுங்க படிச்சிருந்தா என்ன, அவங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ரித்தன்யா, கவிதா வந்து ஒரு லாயர். உங்கள் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி படிப்பு இருந்து அந்த படிப்பு விளங்காமல் பணத்தால் அப்பா அம்மாவே மறைக்கிறீங்களே, அது ஏன்? பொண்ணு சோ லாயர், இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு மறைச்சது எல்லாம் உங்கள் பணம், உங்கள் நகை, நீங்கள் கொடுத்த நகை, பணம், நீங்கள் கொடுத்த சீர்வரிசைகள், நீங்கள் கொடுத்த காரு, இது தான் பிளைண்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஏழை பிள்ளைங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி. அந்த இன்னொரு பொண்ணு இப்போது சூசைட் பண்ணிச்சு, அதாவது கல்யாணம் 4வது நாள், ஏசிக்கும் அந்த 1 சவரன் நகைக்கும். எதுக்கு இந்த மாதிரி மீறி பண்ணுறாங்க? அந்த பொண்ணையும் வீட்டில் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்கம்மா, வீட்டில் ரொம்ப கொடுமை டார்ச்சர் பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கு போக மாட்டேன்னு. அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது என்ன? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழனா இனிமேல் சாவு தான் ஒன்று. இப்போ இதுக்கு மேலே அடுத்தது நான் கேள்விப்பட்டாக்கா நான் ரொம்ப அந்த பேரண்ட்ஸை தாங்க தாழ்ச்சி எடுக்கணும்னு நான் சத்தியமாக வந்தேன் இன்னைக்கு. ஸோ அதான் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கனாலே பொண்ணுங்க வந்து எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்ட பேச நிறையாவே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களும் நிறையா ப்ரெஷர் போடுவாங்க. நீ இந்த மாதிரி தான் இருக்க, நீ இந்த ஸ்டேட்டஸ்க்கு தான் இருக்கணும், இப்படி தான் போகணும்னு ப்ரெஷர் போடுறதுனால அவங்களும் இந்த பையன் எவ்வளோ ஷார்ப்பாக அவங்க ஃபேமிலி யோசனை பண்ணுங்க தெரியுமா? அவன் செத்தவன்னா நீங்களே உங்கள் ஊருக்கு கொண்டு போய் பரியல் பண்ணிடுங்க. ஏன்னா இவங்க பரியல் பண்ணுற குடும்பம் கிடையாது, இவங்க சிஸ்டமேட்டிக்காக எரிச்சிடுவாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம்ன்ற ஒரு விஷயம் இதில் வராது. ஏன்னா அவங்க வந்து எமோஷனலாக அந்த இடத்துல பிளாக் ஆகிட்டாங்க அப்படின்னு இருக்கப்போ அவங்க அதை பிளான் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் பொண்ணே போயிடுச்சேன்றது தான் போயிருந்திருக்கு. இதில் என்ன இவங்க பண்ண ஒரு தப்புனா, அவங்க இறந்து போய் இங்கே எரிச்சாங்களே, அப்போ இவங்களும் வந்திருக்காங்க. அம்மா அப்பா பையன் 3 பேரும் வந்து இவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க 2-3 நாள். அப்போ இவர் கவனிச்சிருக்காரு,
பொண்ணுடைய அப்பா கவிதாவுடைய அப்பா கவனிச்சிருப்பாரு. இவங்க வந்து ஒரு சேடாகவே இல்லை, நார்மலாக இருக்கிறாங்க. அவங்க பிஹேவியர் வந்து இட்ஸ் நாட் அது கல்யாணம் 3 மாதத்தில் மருமக செத்துட்டான்னு மாமனார் மாமியாருக்கும் இல்லை, பொண்டாட்டியாக போயிட்டான்னு புருஷனுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு மொபைலில் நோண்டில் தான் இது வந்திருக்கு. இதில் கூட நிறைய விஷயத்த அவங்க டிலீட் பண்ணி வேறு வச்சுருந்துருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன் பண்ண நிறைய விஷயங்கள் அவங்களாம் சொல்லி தான் இப்போ வெளியில் ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டுருக்கு. இதில் கோயம்பேட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ்? இவங்க வந்து ஜபல்பூருக்கு போயிருக்காங்க. ஜபல்பூரில் தான் இவர் இருந்திருக்காரு. அவங்க இறந்ததும் ஜபல்பூர். ஸோ ஜபல்பூர் போலீஸ் தான் கரெக்டாக ரியாக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஊர் போலீஸை தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த ஜபல்பூர் போலீஸ் கையில் தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ இவங்க எடுத்தாலும் அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்றது தான் இதில். இவர் சொல்கிறார் கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பேஸில் எடுத்துக்குவாங்க? ஆக்சுவலி இவங்க இன்சிடென்ட் நடந்தது அங்கே. ஸோ நார்த் இந்தியன் போலீஸ் ஒத்துழைப்பாங்களா இவங்களுக்கு? இப்போ நம்ம சென்னை போலீஸ் விசாரிச்சா நார்த் இந்தியன் போலீஸ் அதுக்கு கண்டிப்பாக அது செவி சாய்ப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன, இது நியாயம் கிடைச்சாலும் செத்துப்போன பொண்ணுங்க உயிரோடு வந்துட போகிறாங்களா? கண்டிப்பாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அதான் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்களே தவிர, முன்னாடியே அந்த பொண்ணு ஏதோ அப்செட்டாக இருக்குது அப்படின்றப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஸோ பொண்ணு கொடுத்துரும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அடிமையாக ஆயிட மாட்டாங்க இல்லையா? கேட்கறதுக்கு பயப்படலாம். இவங்க அப்பயே வந்து அந்த இதை அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை. இதுவே லவ் மேரேஜில் நடந்திருந்தா என்னமா வரும்? கண்டிப்பாக போய் சண்டை போட்டிருப்பாங்க. இல்லை லவ் மேரேஜ் வந்து அது சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணை பிடிச்சி தாக்குன்னு தாக்கியிருப்பாங்க. நீயா பார்த்தல, நீயா கொண்டு வந்தவன், நல்லா வேணும் உனக்கு, அப்பவும் பொண்ணுங்க மேலே தான் போடுவாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி ஆம்பளை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானாக்கா வீட்டில் உனக்கு நல்லா வேணும். இல்லை இவர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல், இவங்க கவிதா ஹஸ்பண்டு இந்த நாகார்ஜுனா, இவர் வந்து நிறைய பொண்ணுங்க, இவர் ஒரு பயங்கரமான லீலை மன்னராகவே இருக்காரு. நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய பொண்ணுங்க கிட்ட ஃபோனில் பேசுறது கொள்றது, பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற நேரம் கம்மியாக. அது அவங்க அப்பா பாவமாக சொல்லியிருக்காரு. கேட்டிங்களா வாய்ஸ் மெசேஜ்? நீங்களும் கேட்டீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இவ்வளோ தான் பேசியிருக்காரு. ஆனால் இன்னொரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு. இண்டோரில் ஒரு பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கான்வர்சேஷன். இப்போ அந்த டாக்டரோடைய ஒரு ஃப்ரெண்டாக அவர் சொல்கிற நிறைய பொண்ணுங்களோட வரவு இருக்கு இவருக்கு. அப்போது இது வந்து பணத்துக்காகவே ஒரு கல்யாணம். ஸோ ஜாலிக்கு வேற பொண்ணுங்க, இவர் ஆசைக்கு வேற பொண்ணுங்க, இங்கே தொடாமலே வர்ஜினா ஒரு பொண்ணுடையது. கண்டிப்பா ஒரு இடத்துல பொண்ணுங்க வந்து வராங்க, நமக்கு தேவை, அதுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணும் கிடைக்கிறாங்க, காசும் கிடைக்கிறாங்கன்றப்போ வெளியில ஸ்டேட்டஸ்க்காக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு, கண்டிப்பா அப்படிப்பட்ட கல்யாணம் எதுக்கு இவங்களுக்குலாம்? கல்யாணம்ன்றத ஒண்ணு பண்ணிடுறானுங்க, பண்ணிட்டு மத்த பொண்ணுங்க கூட அஃபேர் வைக்கிறதுக்கு அவங்க பண்ணாமே இருக்கலாம். இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு என்ன தெரியுமா பேரு? இவங்க பேர் தான் பொட்டைங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க தான் பொட்டைங்க, வேற யாரும் கிடையாது. ஆம்பளை தனமா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றது எங்க இருக்கு? நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னா தனியாக ஆட்டம் போட்டு பொட்டத்தனமா இல்லை, கேவலமா இல்லை இது? கண்டிப்பா அது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியாமலாம் இருந்திருக்காது. அவங்க இல்ல அவங்க பொண்ணா இருந்தா அந்த இல்ல அவங்களும் அவங்க பசங்களை வந்து அவங்கள ஒரு பொருளா வச்சு சம்பாதிக்கிறாங்க. அந்த ஆம்பளை பசங்களை வச்சிருக்க அம்மா அப்பாவும் அவங்க பையனை கேவலமாக தான் போயிடும். என் பையனை படிக்க வச்சுட்டோம், இவனுக்கு எவ்வளோ கூட இருக்கிற பையனை வச்சு வசூல் பண்ணுறாங்க. இது ராயலாக பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது, ராயல் பிச்சை இது. என் பையன் வந்து இப்படி இவ்வளோ படிக்க வச்சுட்டு அதனால பிச்சை போடுங்க, காரை கொடுங்க, இதை கொடுங்க, இது வந்து ராயல் பிச்சை இவங்க கேட்டுட்ருக்காங்க. இந்த ராயல் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க ஓகே. பிச்சை போடுறவங்க இருந்தால் தானே ராயல் பிச்சைக்காரங்களுக்கு மரியாதை. ஏன் பிச்சை போடுறீங்க? டவுரி கேட்குறவன் ஒவ்வொருத்தனும் ராயல் பிச்சைக்காரன். தட்ஸ் த ஃபேக்ட். அந்த குடும்பமும் அந்த மாதிரி தான். இப்போ எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க அங்கே ஒரு நாள். இது வந்து நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் அதுக்கப்புறம் அவ்வளோதான். கண்டிப்பா இது வந்து ஃபீமேல் சைடில் தான் வந்து சப்போர்ட்டாக எடுக்கணும். எல்லாருமே இப்போ இருக்கிற எல்லாருமே ரொம்ப எஜுகேட்டடான கேர்ள்ஸ் தான். நாலேஜ் இல்லை, எஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெண்டர்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஸோ அவங்களுக்கான லைஃப் அவங்க தான் வந்து போராடணும். கண்டிப்பா டவுரி இருக்கிற இடத்துல எனக்கு அந்த மேரேஜே வேணாம், இல்லாத ஒரு பர்சன், ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை லைஃப் முக்கியம் அப்படின்ற மாதிரி போனாங்க. பொண்ணுங்களும் டிசிஷன் எடுக்கணும். இதுல இந்த இவர் நாகார்ஜுனா எங்க மாட்டிருக்காரு தெரியுமா? அவர் பண்ண ஒரு கிரேட்டர் ஸ்டூபிடிட்டி. அந்த இவர் ஒரு டாக்டரா இருக்காரு, கட்சி நேரத்தில் உழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறேன். இவரால் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியாதாமா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஆர்மியில வந்து ஒரு டாக்டரா இருக்குன்றப்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் போக முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு பர்சன் கண்டிப்பா அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கே சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சிருக்கும். ராணுவத்தில் ஒரு பெரிய டாக்டரா, பொண்டாட்டி செத்து கிடக்குற 3 மாதம் நியூ பிரைடு, இவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணலையாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரான். அதுவும் செத்து போய் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிருக்காரு. அதாவது கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. செத்துட்டாளா, ஓ செத்துட்டாளா, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போனால் பிழைக்க மாட்டாளா, அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய். எவ்வளோ கிரிமினல் மைண்ட் இந்த ஆள். டாக்டர்ன்றது வந்து இல்லை, இவன் இஸ் அ கில்லர்.
அதாவது அவங்க வந்து பிளான் பண்றாங்க, மர்டர் பண்ற அளவுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு டாக்டர், பண்ண மாட்டாங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு டாக்டரால் ஒரு உயிர் போயிருக்குன்னா அது என்ன கேவலமான ஒரு இஷ்யூ சொல்லுங்க நீங்க. இது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பொண்ணும் மாப்பிளையும் பேச விட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வேஸ்ட்டுங்க. 1 இயர் 2 இயர்ஸ் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கும்போது 5 நிமிஷத்துல என்ன தெரியும்? ஒண்ணுமே கிடையாது. இப்போ இவங்க இருந்தது இங்க திண்டுக்கல்ல இருந்திருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டார் ஜபல்பூர். இவங்க வந்து அங்க டிராவல் பண்ணி அங்கேயே தங்கி இந்த மாப்பிள்ளை வீட்டாரை பத்திலாம் என்கொயரி ஒழுங்கா பண்ணிருக்க சான்ஸ் இல்லை. புரியுதுங்களா? இவங்க போய் அங்கேயே 1 மாசம் 2 மாசம் தங்கி அந்த ஹாஸ்பிட்டல் போய் இந்த டாக்டர் யாரு, எப்படி அந்த ராணுவத்தை ஆளுங்க கிட்டலாம் பேசி கீசி, என்ன மாதிரி கேரக்டர், இவர் உமனைசரா, என்ன மாதிரி டைப்பு, இவர் ஸ்மோக்கரா ட்ரங்கடா என்னன்றதெல்லாம் வெரிஃபை பண்ணாம பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அதை வெரிஃபையும் பண்ண முடியாது. முடியாது. திண்டுக்கல் எங்க இருக்கு, ஜபல்பூர் எங்கம்மா இருக்கு? வி காண்ட். எதுக்கு அந்த மாதிரி ஹையா ஆசைப்படுறாங்க? கண்டிப்பா ஒன்று வந்து அம்மா அப்பா என்ன ஒன்று யோசிக்கணும்னாக்கா, கண்ணு முன்னாடியே பொண்ணை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு பெட்டரு. ஓரளவுக்கு தெரிஞ்ச பையனா, பழகின குடும்பமா, பொண்ணுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை கூட ஓகே. ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை நீங்கள் கொடுக்கறத வச்சு ஆடம்பரமாக பார்த்துக்குவாங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கன்றப்பயே அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும். அவங்க கண்டிப்பாக எப்பயுமே எதிர்பார்த்துட்டே தான் இருப்பாங்களே தவிர என்றைக்குமே அவங்களோட எதிர்பார்ப்பு கம்மியாகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும் போதே அந்த இடத்த விட்டுட்டு ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு ஸ்டெப். சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க அது டவுரியே கொடுக்காம போனால் பொண்ணுக்கு மரியாதை இல்லை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து கேட்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது. இல்லை ஒன்று பண்ணுங்க, ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு கொடுங்க, நல்ல குடும்பமானு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இருக்க முதல் தீபாவளியோ முதல் கிறிஸ்மஸோ முதல் ரம்ஜானோ ஏதோ ஒன்று வரும்போது மாப்பிள்ளைக்கே தேவையானது அப்பப்போ செஞ்சுட்டே வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும், உங்கள் கெத்தை காட்டினா அதை செய்யுங்க. எடுப்புலேயே எல்லாத்தையும் போட்டு நீ போய் தொலைஞ்சா போறன்ற மாதிரி போட்டால் தொலைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டும் ஆபிச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்ற மைண்ட் செட் இருக்கும்போது அவங்க அதை ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லை இது என்னன்னா அந்த அங்கே செக்ஸ் டாக்ஸ் இது தொடவே இல்லையே இந்த பொண்ணை. பாவம் இல்லை, ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு அது இது போகும்போது என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. நம்ம புருஷன் நம்மளை ஆசைப்பட்டு கல்யாணம் இல்லவே இல்லை. ஓப்பனாகவே தெரிஞ்ச அந்த 3 மாதம் அந்த பொண்ணு இந்த மாதிரி அனுபவிக்கிற பொண்ணு சேர்ந்ததே பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியாது அந்த பொண்ணு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஏன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு எதுக்கு இந்த பாடி? அதுதான் கிரிமினல் புத்தி அவனுக்கு. என்னன்னு கேட்டேன்னாக்கா, டவுரி எல்லாமே ஒன் ஷாட்டில் கறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஏதோ பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு என்னமா டீஸ் பண்ணுறதுனால அது படித்த பொண்ணு. முக்கவாசி பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, படித்தவொடனே ஓ நீ இந்த மாதிரி தானா, என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்ட, உன் கூட வாழ பிடிக்கலன்னு போயிடுவாங்க. அந்த வர்க்கம் நினச்சிக்கலாம். இந்த பொண்ணு வந்து அங்கே பொறுத்து போனது காரணம் எங்கள் அம்மா அப்பா. இதில் இன்னமும் அந்த காலத்தில் தான் வாழா வெட்டின்னு சொன்னாங்கம்மா அந்த காலகட்டத்தில். அது அந்த காலகட்டங்களோடய போயிடுச்சு. இந்த காலத்தில் இருந்தால் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுவும் இந்த ஊர் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சிட்டிலையாவது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது. ஊர் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ வாழா வெட்டியாக புள்ள வந்துட்டா. சரி வாழா வெட்டியாக வந்தால் என்ன, வாழ்கிறதுக்கு தானே அவங்க வாழா வெட்டியாக இருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையை அழிச்சிட்டு செத்து போகிறது பெட்டரா, இல்லை வாழை வெட்டியாக வீட்டில் வந்து உட்காரது பெட்டரா? இருக்கதே பெட்டர். அது பேரண்ட்ஸ் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் இருக்கிற 4 பேர் பேசுவாங்க அப்படின்ற ஒரு ரீசன்காகவே இருக்காங்க. அது யார் என்ன வேணா பேசிட்டு போட்டோம். நம்ம லைஃப்ல நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பேசுறவங்க பேசிட்டே தான் போவாங்க. பப்ளிக் வாயை மூடவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா வாழ்ந்தாலும் அதில் 1000 குறை கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பா நிச்சயமா அவங்களுக்கு தேவை ஒரு டாபிக். இது அவங்களுக்கு தேவை சம்திங் டு டாக் அபவுட். இப்போ நம்ம பேசுறோம்னாக்கா இது வந்து கிவிங் an awareness to the public. ஏன்னா இப்போ நம்ம இது வந்து சிட்டிக்கு மட்டும் போகக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியமாக இந்த மொஃபசல் சைடில் போகணும். திண்டுக்கல், சேலம், இந்த திருப்பூர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிற வரலாறே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்து பகுதிகள் தான் முக்கால்வாசி. இன்னொன்று நான் சொன்ன ஒரு இன்சிடெண்ட், அது ஈரோடு. பொண்டாட்டி தூக்கில் போட்டுட்டு குழந்தையும் காலை வச்சு நசுக்கி கொலை பண்ணிவிட்டு, பொண்டாட்டி வந்து தனக்கு ஆன்ம குறைவு அப்படின்னு சொல்லிட்டா, அந்த கோவத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன். கடைசியில் அவங்க சொந்தக்காரங்க வந்து விசாரித்து பார்த்தா டவுரி பேலன்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கால்வாசி அவுட் சைடு சிட்டி தான் முக்கால்வாசி. ஆனால் இது கோயம்பேட்டில் இருந்திருக்காங்க, சிட்டிக்குள்ளே இருந்திருக்காங்க இந்த லாயர் பொண்ணு. இவங்களுக்கு என்ன இந்த ப்ராப்ளம்னு சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க சொந்த ஊரான திண்டுக்கலாக இருந்திருக்கு. ஒரு ஃபேமிலியை பற்றி விசாரிக்காமல் எப்படி நீங்கள் பொண்ணை கொடுப்பீங்க? யாராக இருந்தாலும் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க வந்தாக்கா அந்த பொண்ணு 1000 தப்பு பண்ணாலும் அம்மா அப்பா எங்கள் பொண்ணு பாவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. பையன் வீட்டாரும் அதான் சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து ப்ரப்போசலுக்கு நிற்கும் போது என் பையன் இப்படிங்க அப்படிங்கன்னு அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. என் பையன் ரொம்ப நல்லவங்க, அங்கேயும் அவனுக்கு தாங்க நல்ல பேர், அவன் தான் நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு ரொம்ப நல்ல பேர் அவனுடைய இதில், இப்படி தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் ஏன் ஆராயாமல் கல்யாணம் பண்ணுறீங்க? ஏன் ஆராய்ச்சி பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சைக்கோ மாதிரி இருந்திருக்கான். யார்? ரித்தன்யா புருஷன்.
வீடியோ டேப்ஸை போட்டு காமிச்சு அந்த மாதிரி நடந்துக்க சொல்கிறது, இந்த மாதிரி பாடியில் நிறைய இடத்துல கீரலும் டேமேஜும் நடந்துருக்கு தனியாக. இட் இஸ் வெரி வெரி பேட் வாட் எவர் இட் இஸ். இப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் அம்மா அப்பாக்காக கடிச்சிட்டு வாழணும்னு நினச்சா முடியாது. டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம், இந்த இன்டர்வியூ மூலம் சொல்கிறது, டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி கம்பல்சரியாக வாழாமல் தனியாக வந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சது நிம்மதியாக இருக்கட்டும். அதுக்காக உடனே போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிங்க நான் அட்வைஸ் கொடுக்கல. இப்போ ரித்தனியா சொல்லிச்சு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எனக்கு பிடிக்கலன்னா தனியாக வாழ்ந்துட்டு போங்க. கண்டிப்பாக யூ ஆர் எஜுகேட்டட். இல்லை எஜுகேட்டட் இல்லாத பொண்ணுங்க சொல்லுவாங்க, நீங்கள் மேடம் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க அவங்க படித்த பொண்ணுங்க எங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னா ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஒரு டெய்லர் வேலை பாருங்கள், ஒரு வீட்டு வேலை பாருங்கள், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது. எஜுகேஷன் இல்லை அப்படின்னாலுமே உமனுக்கு வந்து நான் பேசிக்காவே வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்கான கேட்டகரின்றதே உமன்ஸ்க்குன்ற மாதிரி. ஸோ உங்க வாழ்க்கைக்காக நீங்க போராடுங்க. பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க சொன்னா புரிய வைங்க. அந்த மாதிரி அவங்க ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க இன்னொரு லைஃபுக்குன்னு போகாம பட் அவங்களுக்கான நியாயத்தை அவங்க நின்று போராடி இருக்கலாம். அட்வொகேட்டா இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இல்ல ஒரு விஷயம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன், அந்த பெற்றோருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். வரதட்சணைன்றது மிகப்பெரிய வரதட்சணை என்ன தெரியுமா? உங்க பொண்ணு போய் இன்னொரு குடும்பத்துக்கு குழந்தை குட்டியை பெத்து கொடுக்க போறாங்க. கண்டிப்பா அதுதான் கிரேட்டஸ்ட் வரதட்சணை நீங்க கொடுக்கறது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டு பண்றதுக்கு நீங்க உங்க பொண்ணுங்களை அனுப்புறீங்க, அதுவே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல பணம் காசுன்னு கேட்டு வர்றது இனிமே வந்து சட்டம் மாறணும். வரதட்சணை வாங்குறவங்களை விட்டுட்டு வரதட்சணை கொடுக்குறவங்களை பிடிக்கணும். அப்போதான் இது நிற்கும். ஏன்னா இவங்க வரதட்சணை கொடுக்க கொடுக்க பிரச்சனை ஆகுது. 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை நல்லா வாழட்டும், அப்புறம் இஷ்டப்பட்டது செய்யுங்க. செய்ய வேணான்னு சொல்ல எல்லாமே சொல்லுவாங்க, அந்த அந்த பொம்பளை வந்து பேசிட்டு போயிடுச்சுப்பா யூடியூப்ல அப்படின்வாங்க. அது கிடையாது, செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த இடம் சரியான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த பொண்ணுங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஓப்பனா. எப்போ வந்து அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணுங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போன்றது வேண்டாம். ஃபர்ஸ்டே பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், விட்டுருங்க. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறோம், எடுத்த உடனே பிடிக்கலன்னா பிடிச்சா போட்டுக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கே அப்படி இருக்கும் போது வாழ்க்கை வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் தெரியும். வெளிப்புறமாக இருக்க உங்களுக்கோ எனக்கோ அந்த பிள்ளைங்களுடைய அப்பா அம்மாக்கோ தெரியாது. உள்ள என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களே வெளியில் வந்து இல்லை முடியலன்னும் போது விட்டுருங்க. திரும்ப திரும்ப அங்கே போய் சேர்த்து விட்டு பிரச்சனையே பண்ணக்கூடாது. அண்ட் சூசைடுன்றது வந்து இட்ஸ் எகென்ஸ்ட் காட். கடவுள் வந்து ஒரு மனுஷனை படைக்கிறாரு, ஒரு அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தை இன்னாருன்னா பிறக்கணும்னு இருக்காங்க. அந்த மாதிரி சூசைடில் போகிறவங்க எல்லாம் நிச்சயமாக கடவுள்கிட்ட போகிறதா சரித்திரமே கிடையாது. அது ஒரு விஷயம். பிகாஸ் ஐ எம் இன்டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இறந்து போன எல்லா ஜீவனங்களும் வந்து கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அவங்களே அழிச்சுக்கிட்டாங்கன்னா நரகம் தான் சொல்லியிருக்கு. எல்லா மதமும் சொல்கிறது அது உண்மை. கடவுள் கொடுத்தது அவர் வந்து என்னைக்கு எடுக்க நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் நீங்கள் போக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்கன்னா இட்ஸ் எகென்ஸ்ட் காட். ஸோ என்ன தான் உங்களுக்கு டென்ஷன் ஆனாலும் என்ன தான் ஆங்ஸைட்டி இருந்தாலும் அந்த அந்த இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடும். அது படித்த பொண்ணுங்கன்னும் போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செஞ்சுருக்கலாம். இதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கவிதா வந்து மர்டர் தான். ஐ வாண்ட் டேக் திஸ் அஸ் அ சூசைட். நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்காது. அந்த தலையில் சூசைட் பண்ணுறவங்க என்ன ஒன்றும் பாய்சன் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, வேறு ஏதாவது தலையில் அடிபட்டுருக்குன்றாங்க, ஸ்கல்லில் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ சாதாரண நீங்கள் வலிக்க விட்றீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி காயம் படுமா? அந்த அளவுக்கு அடிப்படுமா? ஸோ இட் இஸ் அ பிளான்ட் மர்டர். மேபி அது வாக்குவாதம் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி என்னுடைய கான்செப்ட், இந்த பையன் வந்து அடிக்கடி ஃபோனில் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசியிருந்திருக்கான், வாக்குவாதம் வந்திருக்கான். ஆமாம், புருஷன் பண்ணிட்டு இது பாடி ஷேமிங் வேற பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அந்த பொண்ணு கத்தி பேசியிருக்கும். கண்டிப்பாக நீ பாடிக்கு இந்த பொண்ணுங்க சுத்துறியா, என் காசு வச்சு சுத்துறியா, நான் சொல்லிவிடுவேன், வெளியில் சொல்லிவிடுவேன், அது பண்ணிவிடுவேன், ஏதாவது சொல்லியிருக்கலாம், கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு கூட சொல்லியிருக்கலாம் அந்த பொண்ணு மேபி. பட் எது இருந்தாலும் முடிவு இது எடுத்துறாதுங்க. சூசைட் இஸ் நாட் அட் ஆல் த எண்ட் ஃபார் இட். ஸோ இப்போ மேம் கிட்ட பேசின நிறைய விஷயங்கள்ல அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேரண்ட்ஸ் வந்து டவுரியை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது அப்படின்றது மேம் சொல்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களாக இருந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக சூசைட் இஸ் நாட் ஜஸ்ட் மேட்டர். நம்மளால் போல்டாக எல்லாமே சாதிக்க முடியும். இறந்ததுக்கப்புறம் போராடி எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ இருந்து அதை சாதிச்சு காமிச்சிட்டு அப்படி இருங்க, அதுதான் வந்து நல்லது அப்படின்றது மேம் சொல்லி இது பண்ணும்போது, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ போல்டாக எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். அண்ட் பேரண்ட்ஸுமே புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது
டவுரிக்காக ஆசைப்பட்டோ ஸ்டேட்டஸ்க்காக ஆசைப்பட்டோ கொடுக்காம நல்ல பர்சனா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பொறுமையாக கொடுங்க. ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது மேம். ஸோ ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் சொன்ன எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சப்போர்ட். அதே மாதிரி டிவோர்ஸ்ன்றது வந்து நீங்க போய் வந்துருங்க, வந்து நீங்க வாழ்றத வழியை பாருங்க. சொசைட்டி நீ டிவோர்ஸி அது இதுன்னு சொன்னா இந்த கார்டில் வாங்கி இந்த கார்டில் விட்டுருங்க. வாழ்க்கை ஒரே மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் போன ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் நம்புற ஆள்னா கிடையாது. ஒரே ஜென்மம் ஒரே பர்த். அதனால லைஃப் இஸ் ஒன்ஸ். அதனால லிவ் இட் வைஸ்லி. நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. உலகம் வந்து உங்களுக்கான இடம். சொசைட்டி பேசுறதெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த சூசைட் தவிர்க்கணும். டிவோர்ஸ் அப்படின்றது வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிட்டும் நம்மளால லைஃப் கண்டிப்பாக வாழ முடியும் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வாழுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு இன்னொரு லைஃப் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் அமைச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசினதுக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்ததுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.